விவசாயி வயிற்றுல தான் பிறக்கணும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன அந்த ரீல்ஸை நாங்க வந்து இதையில நம்பி திரைக்கவர்ச்சியில அவருக்கு வாக்கு செலுத்திட்டோம். விவசாயிகளை வஞ்சிக்காதீர்கள், வாழ வையுங்கள். விவசாயிகளுக்கு 50,000 தள்ளுபடி, 75,000 தள்ளுபடி, 1,00,000 வாங்கினா 35, அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டாம். 60,000 தள்ளுபடி தரேன், 70,000 தள்ளுபடி ஏலம் போடுறாங்களே, இது விவசாயிகளை காப்பாத்துறதுக்கா இல்ல விவசாயிகளை கொல்றதுக்கா? ஒரு பெரிய மனுஷனா, ஒரு முதலமைச்சரா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டீங்க, நீங்க சொன்னதை காப்பாத்து. ஏன் சிறு விவசாயி பெரிய விவசாயி எங்கிருந்து வந்தது? இந்த விவசாயியோட நிலைமை வந்து நினைச்சு பார்க்கும்போது கண்ணீர் வடி, என்னால முடியல. அதாவது விஜய் அண்ணா ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் இன்னொரு ஜென்மம் ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா விவசாயியின் மகனாதான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த விவசாயிகள் இன்னைக்கு மனு கொடுக்கறதுக்கு பேரணியா வர வேண்டியதா இருக்கு. சாதாரண மனு பார்த்து சந்திச்சு கொடுத்துட்டு போலாம், ஆனா பேரணி வர வேண்டிய சூழல்ல இன்னைக்கு விஜய் அவர்கள் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த அரசு அதை செஞ்சுச்சா இல்ல செய்யலையான்றது ரெண்டாவது. ஆனா இன்னொரு ஜென்மம்னு இருந்தா நான் விவசாயியா தான் பிறக்கணும் அப்படின்னு ஒரு வசனங்கள் பேசிட்டு, ஏகபோக வசனங்கள் பேசிட்டு, இன்னைக்கு அவர் செஞ்சிருக்கிற நிலைமை என்ன அப்படின்னா, 5 ஏக்கர் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஒரு கடன் தள்ளுபடி, முழு கடன் தள்ளுபடி 5 ஏக்கர் கம்மியா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் எடுத்திருக்க இந்த நிலைப்பாடுகள் 50,000 தள்ளுபடின்னு போட்டாரு. அதுக்கப்புறம் போராட்டத்துக்கு அப்புறம் 75,000 தள்ளுபடி அப்படின்னு சொன்னார். அதன் பிறகுதான் இப்ப அந்த 75,000 ஏத்துனதே வந்து சட்டசபையில என்ன பேசுறாருன்னா, விவசாயிகள் சந்தோஷமா இருக்கிறாங்க, உணவுத்துறை அமைச்சர் போராட்டமே பண்ணலையே அப்படின்றாரு. இவங்க எல்லாம் பத்தி உண்மையிலேயே ஓஜி விவசாயின்னு சொல்ல முடியும். ஓஜி வில்லன் அவர் போட்டார்ல, அது கிடையாது. ஓஜி விவசாயிகள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு, இந்த பேரணியோட நோக்கம் என்னவா இருக்குன்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முழுசா பாத்துருங்க. முதலமைச்சரை பார்த்து பயிர்க்கடன் சம்பந்தமா பேசிருக்கீங்க. சட்டமன்றத்துல பேசும்போது விவசாயிகள் வந்து எதிர்கட்சியோட தூண்டுதல்ல தான் வந்து போராட்டம் பண்றாங்க அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காரு சட்டமன்றத்துல பேசும்போது. எப்படி பாக்குறீங்க இந்த போராட்டம், எப்படி உங்களுக்கு நடந்துருக்கு? அதாவது வந்துங்க, கடந்த கால ஆட்சியில அதிமுக திமுக ஆட்சி காலத்துல தேர்தல் நேரத்துல சொன்ன வாக்குறுதியை காப்பாத்திருக்காங்க. இவரும் வந்து இந்த வருஷம் வந்து தேர்தல் நேரத்துல விவசாயிகளுக்கு வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. சரி, இதுவரைக்கும் விவசாயிகள் வந்து ஒரு மாற்று அரசியலை எதிர்பார்த்துட்டு இருந்த நோக்கத்துல இவர் வந்து கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நம்பி பொதுமக்களோட விவசாயிகளும் சேர்ந்து ஓட்டு போட்ட காரணத்தினால அவர் வந்து இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காரு. அவர் தேர்தல் பரப்புரையில் என்ன சொன்னாருன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தால் அப்படின்ட்டு அப்புறம் சொன்னாரு, வந்தா என்ன, நாங்க வந்துட்டோம், இது வாக்குறுதி இல்லை, இது வந்து உத்தரவாதம், நாங்க வந்தா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து என்ன வேணாலும் செய்வோம், நாங்க வந்து விவசாயிகளுக்கு வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு 50% கடன் தள்ளுபடி, பெரு சிறு குறு விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி, பெரு விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி கட்டாயம் செய்வோம்னாரு. எல்லாரும் வந்து நம்பிக்கையோடு இருந்தோம். மற்ற அரசுடைய ஆட்சி காலங்கள்ல எல்லாம் தோண்டு போய் இருந்தாலும் விஜய் ஆட்சிக்கு வந்திருக்காரு, புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, இந்த இவருடைய ஆட்சி காலத்துல விவசாயிகளுடைய வாழ்வு மலரும் அப்படின்னு விவசாயிகள் நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல இன்னைக்கு வந்து அவர் சொல்லி வைக்கிற சட்டமன்றத்துல சொல்லி வைக்கிறது வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு பேரிடியா தெரியுது. அதனால வந்து அவர் வந்து மனமாற்றம் அடைஞ்சு விவசாயிகளுடைய கோரிக்கையை கட்டாயம் நிறைவேற்றணும், பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சு. அது இல்லாம தமிழகமே வந்து எதிர்நோக்கி இருக்கிற காவிரி நீர்ப்பாசன விஷயத்துல 27 லட்சம் ஏக்கர் விவசாயம் கடைமுறை பாசனம். காவிரியினுடைய கர்நாடக அரசு காவிரியினுடைய இதுல வந்து சித்தாந்தம் காட்டிட்டு இருக்காங்க, மேகதாதுல அணை கட்டுறது பண்றோம்னு. எக்காரணத்துக்கு கொண்டு மேகதாதுல அணை கட்டுறதுக்கு விடக்கூடாது. அந்தந்த மாசம் ஒதுக்குற தண்ணியை ஒவ்வொரு மாதமும் கர்நாடக அணையில இருந்து மீட்டெடுக்கிற வேலையை தற்போதைய முதல்வராகிய ஜோசப் விஜய் அவர்கள் கட்டாயம் அதை வாங்கி தமிழக விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விவசாயிகளுக்கு 50,000 தள்ளுபடி, 75,000 தள்ளுபடி, 1,00,000 வாங்கினா 35, அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டாம். விவசாயி தோட்டத்துல வேலை செஞ்சா 1000 ரூபாய் சம்பளம் போட்டு கொடுக்க சொல்லிடுங்க. எத்தனை விவசாயி வேலை செய்யறாங்களோ அது போதும் எங்களுக்கு. நாங்க செய்யறதுக்கு கூலி யாரும் கொடுக்கறது இல்ல, நாங்க செய்யற நஷ்டத்துக்கு தான் இப்போ நாங்க பண்ண முடியாம, மழை இல்ல, தண்ணி இல்ல, ஆடு மாட்டுக்கு தீன் இல்லாம விலை கொடுத்து வாங்கி போட்டுட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தரும். இந்த மாதிரி சூழ்நிலையில நாங்க முழு தள்ளுபடி நீங்க தான் முதல்ல ஆரம்பிச்சு வச்சீங்க. எடப்பாடி சொன்னாரு, அடுத்து நம்ம விஜய் சொன்னார்,
நீங்க சொன்னதை காப்பாத்துனா பெரிய மனுஷன். புரிஞ்சுதுங்களா? ஒரு பெரிய மனுஷனா ஒரு முதலமைச்சரா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டீங்க. நீங்க சொன்னதை காப்பாத்துங்க. சொன்னதை காப்பாத்தணும். விவசாயம் எல்லாம் ஏழ்மையில இருக்கிறவன் ஒரு நல்ல துணி வாங்கி போட முடியாது. அதான் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்துட சொல்லுங்க எல்லாருக்குமே. பொம்பளை ஆளுக்கு 500 ரூபாய் கொடுக்க சொல்லிருங்க. நாங்க விவசாயத்தை பாத்துக்கிறோம். நான் சொல்றது கேட்டு பேசு. நீங்க கூலியா கொடுத்துட்டீங்கன்னா நீங்க இந்த விவசாய கடன் நீங்களே வச்சுக்குங்க. மாசமான எங்களுக்கு சம்பளம் வந்தா போகுது. புரிஞ்சுதுங்களா? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், 30 நாளைக்கு 30,000 ஆச்சு. நான் வெளியே இங்கிருந்து கோயம்புத்தூர் போக வேண்டாம், அங்க மெட்ராஸுக்கு வர வேண்டாம். தோட்டத்துல நான் தினம் மம்முட்டி எடுத்துட்டு வேலை செஞ்சுக்குவேன். அவங்க தோட்டத்துல அவங்க வேலை செய்வாங்க. எனக்கு ஆள் கிடைக்கிறது இல்ல. 24 மணி நேரம் வேலை செஞ்சா கூட வேலை செய்யுது. இன்னைக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில நாங்க வேலைக்கு கூலிக்கு ஆள் தொலைவி அவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தவங்க கூட நாங்க வேலை முடிக்க முடியாது. அப்போ நட்டத்தான் போடுறோம். இந்த விவசாய லோனை வாங்கினா அங்க திருப்பி கிளியர் ஆகுறது இல்லை எங்களுக்கு. அது கவர்மெண்ட்ல நீங்க தான் ஒரு ஏற்பாடு பண்ணணும். அது மாசம் மாசம் கொடுக்க முடியாது பண்ணால. ஒரு நாளைக்கு 1000 ரூபான்னு ஒரு ஆம்பளை கொடுத்தா உங்க பட்ஜெட் கணக்கு சரியாகுமான்னு பாருங்க. இதனால எங்களுக்கு கூலியை கொடுத்துருங்க. வர்ற பொருளை நீங்களே எடுத்துட்டு போயிருங்க. அதுக்கு என்ன கொடுக்கணுமா நீங்க கொடுங்க. மாட்டுக்கு தீனுமா கொடுங்க, உரம் வேணுமா கொடுங்க, சோளம் கொடுக்குறீங்களா விதைக்கிறதுக்கு கொடுங்க, கரும்பு கொடுக்குறீங்களா நீங்களே கொடுங்க. அது உற்பத்தியை நீங்களே எடுத்துட்டு போயிருங்க. எங்களுக்கு சம்பளம் மட்டும் போட்டு கொடுத்துருங்க போகுது. மக்களுக்காக பொது சேவை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்துல் கலாம், கலைஞர் எம்ஜிஆர் பீரியட்ல இருந்து அனைவரும் எனக்கு பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த விவசாயியோட நிலைமை நினைச்சு பார்க்கும்போது கண்ணீர் வடி. என்னால முடியல. சும்மா ஒரு 4 வரி எழுதியிருக்கிறேன், அதை மட்டும் படிக்கிறேன். நேரங்கள் முன்னிட்டு வாடிய பயிரை கண்டும் வான்மலை வழி மாறியதால் பயிர் வாடுது, மழை மேகம் வழி மாறி போகுது ஆச்சுங்களா. காரணம் கலைஞர் நின்றான். விவசாயி காரணம் விவசாயிங்க கலைஞர் நின்றான். கைகூப்பி சபீதனில் நிலம் பருத்து கடன் வாங்கினான். சபையில ஏன்டா பணம் கட்டலன்னு கேட்கறான். கை கூப்புறான், கீழே குமிஞ்சு கண்ணீர் வடிக்கிறான். காரணம். அடுத்தது வாய்க்கால் நீராக வயலின் வரப்பாக வாழ்க்கை துணையாக வந்தவளோ அவன் மனைவி வந்தவளோ வாடி விழுந்தாள் பந்தல் இல்லா பசலை கொடியாக. சுருக்கமாக ஒரு விவசாயியோட நிலைமைகள் எவ்வளவு எழுதியிருக்கிறேன். இந்த நேரம் பொருந்தாது ஆச்சுங்களா. எனக்கு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றியா. நாங்க ஆட்சிக்கு வந்தா 5 ஏக்கர் வரைக்கும் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு நாங்க முழுமையா இருக்க பயிர் கடன் தள்ளுபடி செய்யறோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியில சொன்னாங்க. எல்லா விவசாயிகளும் ஒட்டுமொத்தமா நாங்க அவருக்கு ஓட்டு போட்டோம். அதனால அவர் வெற்றி அடைஞ்சிருக்காரு. இப்போதைக்கு அவர் ஒரு ஸ்லாப் வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காருன்னா 50,000 தள்ளுபடி தர்றேன், 70,000 தள்ளுபடி தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஏக்கருக்கு கூட்டுறவு கடன் 36,000 வாங்க முடியும். அப்ப ஒரு ஏக்கருக்கு 36,000னா 1.5 ஏக்கருக்கு வாங்கினாரு. இவர் சொன்ன 50,000 அதுல அந்த தொகை நிறைவு பெற்றோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒவ்வொரு விவசாயி 5 ஏக்கரை வச்சிருந்தா, அதாவது 2.5 ஹெக்டேர் வச்சிருந்தா 5 ஏக்கர் சிறு விவசாயி, குறு விவசாயி, பெரிய விவசாயினா 5 ஏக்கருக்கு உள்ள விவசாயிகள். இப்போ இந்த விவசாயிகளுக்கு அவர் சொன்ன விஷயங்கள் எப்படின்னா 5,000 தாரேன், 10,000 தாரேன், 15,000 தாரங்கிற ஒரு ஸ்லாப்புங்கிறத எத்தனை லட்சம் விவசாயிகள் இங்க இருக்காங்க? தமிழ்நாட்டுல 1,06,00,000 விவசாயிகள் இருக்காங்க. இப்ப இவங்க சொன்னது கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 6,000 கோடி கொடுத்துட்டு தம்பட்டம் அடிக்கிறாங்க. 2006ல கலைஞர் முதல் கையெழுத்து போட்டாரு. 7,000 கோடி தள்ளுபடி பண்ணும் போல சிறு விவசாயி பெரு விவசாயி அப்படின்ற பாகுபாடெல்லாம் பார்க்கல. ஏற்கனவே இருந்த நிலுவை கடை அத்தனையுமே தள்ளுபடி கொடுத்தாங்க. 2021ல எடப்பாடி ஆட்சியில 12,110 கோடி ஒரு தடவையும் 5,000 கோடியும் 2 தடவை தள்ளுபடி கொடுத்தாரு. அவரு என்ன செஞ்சாருன்னா சிறு விவசாயி பெரு விவசாயி அப்படி எல்லாம் பார்க்கல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டெல்டா பகுதியில ஒரு 28 மாவட்டம், அதே மாதிரி மேற்கு மாவட்டத்தில் இருக்க மாவட்டங்கள்லாம் 3 போகம் பண்றாங்க. குறுவை, சம்பா, தாளடி. குறிப்பா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, விருதுநகர் இவங்க எல்லாம் எப்படின்னா ஒரு போக சாகுபடி மட்டும்தான். இந்த ஒரு போக சாகுபடி பண்ண விவசாயிகள் 50,000 தள்ளுபடி தரேன், 60,000 தள்ளுபடி தரேன், 70,000 தள்ளுபடி ஏலம் போடுறாங்களே, இது விவசாயிகளை காப்பாத்துறதுக்கா இல்ல விவசாயிகளை கொல்றதுக்கா?
இந்த ராமநாதபுரம் மாவட்டம் என்பது வறட்சியான மாவட்டம் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே போல தமிழகத்திலே 39 மாவட்டம் இருக்குது. அந்த 39 மாவட்டமும் டெல்டா மாவட்டம் தவிர ஒரு 4-5 மாவட்டங்கள் வந்து வறட்சியான மாவட்டம் தான். அப்படி இருந்த போதிலும் விவசாயிகளுக்கு எவ்வளவு துன்பம், எவ்வளவு இடையூறு, இன்னல் இருக்குது என்பது உலகமே அறிந்த உண்மை. அதற்கு தான் சொன்னாங்க, உணவில்லையே உயிர் இல்லை, உயிர் இல்லையே உலகமே இல்லை என்ற உன்னதமான பழமொழியை பெற்றவர்கள் ஏழ்மை விவசாயிகள். அப்படிப்பட்ட விவசாயிகளை வஞ்சிக்காதீர்கள், வாழ வையுங்கள். அதை தவிர்த்து மதிப்புக்குரிய ஐயா திரு விஜய் அவர்கள் முதலில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் என்றைக்குமே இனி ஒரு பிறப்புல பிறந்தேன்னா விவசாயியாக பிறப்பேன் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை உலக அளவு சொல்றாரு. ஐயா, இன்னைக்கு நீங்க விவசாயத்தை பிறந்திருக்கீங்க, இன்னைக்கு நீங்க விவசாயத்தை பிறந்திருக்கு, விவசாய மண்ணில் பிறந்தா இருக்கு. அதுலயும் ராமநாதபுரம் மண் என்பது மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்த மண், வரலாறு படைத்த மண். அது மட்டுமல்ல, புண்ணிய பூமி என்பது உலகறிந்த உண்மை. ஏன், அதாவது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மனிதனாக பிறந்து மனிதனாக வளர்ந்து மனிதனாக வாழ்ந்து மனிதனாக மறைந்த மேதை என்பவரும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவருக்கு நிகர் உலகிலே இதுவரை எந்த மனிதனும் பிறப்பது இல்லை, பிறந்ததும் இல்லை என்பதால் அதனுடைய பொருள். அப்படிப்பட்ட மண்ணிலே பிறந்த நாங்கள், எங்களுடைய பூமி என்பது குன்று குழி இல்லாத சமநல பூமி என்பது ராமநாதபுரம் மாவட்டம். இது உலகறிந்த உண்மை. இப்ப மற்றொரு மாவட்டங்கள் இருக்கிறது என்றால் அதற்கு இன்னைக்கு ஒரு 50,000 ஏக்கர் உள்ளது என்றால் அதில் 20,000 ஏக்கர் குண்டு குழி இருக்கும். ஆனா ஒரு 30,000 ஏக்கர் தான் விவசாய நிலமா இருக்கும். ஆனா அதே சமயத்துல ராமநாதபுரம் மாவட்டத்துல வந்து அதாவது 80,000 ஹெக்டேர் பரப்பளவுல வந்து இன்னைக்கு நிலப்பரப்பு இருக்குன்னா அனைத்துமே சமநில பூமி. எந்த விவசாயம் போட்டாலும் விளையக்கூடிய பூமி. அப்படிப்பட்ட நல்ல மண்ணிலே புண்ணிய பூமியிலே பிறந்த விவசாயிகள் தான் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஐயா திரு மாண்புமிகு விஜய் அவர்களே, உங்களை நாங்கள் மண்டியிட்டு உங்களை நாங்கள் கெஞ்சி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம், தயவு கூர்ந்து சிறு விவசாயி பெரிய விவசாயி என்று பிரிக்காதீர்கள். ஏன் என்றால் இந்த விவசாயி என்பது சிறு விவசாயி என்பது 1.5 ஏக்கர்ல இருந்து 2.5 ஏக்கர் வரை. ஆனா 1.5 ஏக்கர்ல இருந்து 2.5 ஏக்கர் வரை விவசாயம் கூட விவசாயிகளுக்கு செலவு இல்லை. ஏனென்றால் அந்த குடும்பத்திலே 2 பேர் 3 பேர் இருந்து அவங்களே உழுதுருவாங்க, களை எடுத்துருவாங்க, நட்டுருவாங்க, வருமானத்தை ஈட்டிடுவாங்க. ஆனா 5 ஏக்கர் உள்ள விவசாயி என்பவர் எதுக்கெடுத்தாலும் வேலையாள் தான். இன்னைக்கு காலையிலே 8 மணிக்கு போய் 2 மணிக்கு வீட்டுக்கு வந்தா சம்பளம் 800 ரூபா ஒரு ஆண்மகனுக்கு. ஒரு பெண் மகளுக்கு அதாவது 8 மணிக்கு போய் 1:30 மணி வருவதற்குள்ள 550 ரூபா சம்பளம். இப்படி ஒவ்வொரு விவசாயிகளும் லட்சக்கணக்கிலே கொடுத்து வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்றோம். ஆனால் அப்படி உற்பத்தி செய்த பொருளை நாங்கள் மட்டுமா உண்டு மகிழ்கிறோம்? இல்லையே, உலகளாவிய மக்கள் எல்லாம் உயிர் ஜீவராசிகள் அனைத்தும் தானே உண்டு மகிழ்கிறது. இதை ஏன் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை? அப்படி புரியாமல் இருக்கும் பொழுது ஏன் சிறு விவசாயி பெரிய விவசாயி எங்கிருந்து வந்தது?